நம்ம பூர்ணாத்மா கிட்ட இருந்து ஒரு அம்சாத்மாவா இந்த பூமி மேல பிறக்கும் போது நம்ம வந்து இந்த உடல் எடுத்துக்கிட்டு வரோம். சோ மினரல் கிங்டம், அதுக்கப்புறமா வந்து பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டத்துல நம்ம குரூப் சோல்ஸா வந்து நம்ம வந்து இருப்போம். ஆனா எப்ப வந்து நம்ம வந்து ஒரு மனிதனா பிறக்கணும்ட்டு நம்ம வந்து டிசைன் பண்றோம், அங்க வந்து இண்டிவிஜுவல் சோலா நம்ம வந்து பிரிவி விரிவாக்கம் பட்டு நம்ம வந்து ஒரு குரூப் சோர்ஸ்ல இருந்து இண்டிவிஜுவல் சோல்ஸா ஒரு உடல் எடுத்துக்கிட்டு தாய் கர்ப்பத்துல இருந்து நம்ம இந்த பூமி மேல பிறந்தோம். இப்ப இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம அனிமல் கிண்டத்துல இருந்து இந்த மனிதனா வந்து பிறக்கும் போது இங்க நம்மளுடைய கர்மான்றது ஸ்டார்ட் ஆகுது. ஏதோ ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ் மட்டும்தான் வந்து மனிதனா பிறந்து இறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அனிமல் கிங்டத்துக்கு போகும். ஆனா எல்லா ஆன்மாக்களும் வந்து எப்ப வந்து மனிதனா வந்து நம்ம உடல் எடுத்துட்டு வருவோமோ அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது மனிதனா தான் நம்ம பிறப்போம். பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, பகுநாம் ஜன்மநாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே அப்படின்னா, இங்க என்ன சொல்லணும்னா எத்தனையோ ஜன்மாக்கள் எடுத்தா மட்டும்தான் அந்த மனிதன் வந்து ஞானோதயம் பெற முடியும். சோ இப்ப நம்ம எல்லாருமே நம்ம தியானம் பண்றோம். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்துட்டோம், ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 300ல இருந்து 350 400 ஜன்மா வந்து நம்ம வந்து அது முடிச்சுட்டாதான் இந்த ஒரு ஆன்மீகத்துக்கு வர முடியும். இதுதான் வந்து கிருஷ்ண பகவான் சொல்றாரு. சோ இங்க சாத்விக குணத்துக்கு வரும் போது என்ன நடக்கும் நமக்கு? ஓ சரி, இங்க நம்ம உடலோட வந்து ஆரோக்கியமா இருக்கும், நமக்கு வந்து ரிலேஷன்ஸ் எல்லாருமே இருக்காங்க, பேரு புகழ் இருக்கு. ஆனா இது மட்டும் கிடையாது, ஏதோ ஒண்ணு குறைவா இருக்கு. எனக்கு வந்து இது மட்டும் இல்லாம இந்த வாழ்க்கை என்னன்றது தேடுதல்ன்றது நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு தேடுதல், நான் என்ன செய்யணும், நான் எதுக்காக இந்த பூமி மேல பிறந்திருக்கேன், கடவுள்னா என்ன, அந்த கடவுளை தன்மையை நான் வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இந்த யோக பரம்பரை நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஒரு செயல்கள் செஞ்சாலும் நான்ன்றது இல்லாம நம்ம செய்யும் போது கண்டிப்பா அது அந்த பிரிவிலையோ இல்ல அடுத்த பிரிவிலையோ நம்ம செய்யற நல்ல விஷயங்கள் நமக்கு கண்டிப்பா அது நன்மை செய்யும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா நம்ம இருக்கணும். உடனே இன்ஸ்டன்டா வந்து எதுவுமே வந்து நமக்கு இப்ப நான் நல்லது செஞ்சேன் நாளைக்கே எனக்கு நல்ல விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பா நடக்காது. அங்க சகனத்தோட நம்ம இருக்கணும். நல்ல விஷயங்கள் செய்யும் போது கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு அது நல்லது நடக்கும். அதனால இங்க வந்து நீ எதுவுமே வந்து எதிர்பார்க்காம செய். அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றேன்னா, ஆஸ் யூ சோ சோ யூ ரீப். நீ என்ன விதை வந்து விதைக்கிறியோ அதே செடிதான் வந்து வளரும்.